DJI Mini 3 Pro வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரோன். லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன DJIயோட நானோ ட்ரோன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் தான். ஸோ இது ரிலீஸ் ஆகி 6 மாதம் ஆகுதுங்க. கரெக்டாக 6 மாதம் கழிச்சு இப்போ என்ன ஒரு லீக் வந்திருக்கு அப்படின்னா, இந்த Mini 3 Proவோட Mini 3ன்னு ஒரு லைட் வேரியன்ட், அதாவது வந்து இதில் இருக்க சில ஃபீச்சர்ஸை கட் பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியான வேரியண்ட்டாக ஒன்று கொடுக்க போகிறதா வந்து லீக் வந்திருக்கு. இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ஸ்பெக்லாம் வந்து இருக்குது, என்ன ப்ரைஸிங்கில் வந்து இது வரப்போகுது அப்படின்ற லீக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரோன் வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த Mini 3 Proல இருந்து என்ன விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Mini 3 Proல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பாருங்க, இந்த ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் சென்சார் தான் இந்த Mini 3 Proலேயே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது ஒரு பிகினராக இருக்கீங்க, புதுசாக ட்ரோன் ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓட்டும் பொழுது எங்கேயாவது முன்னாடி ஒரு செவுறு வருது, இல்லை மரம் வருது, இல்லைனா வந்து ஏதோ ஒரு பொருளை இடிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த சென்சார்ஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணி கரெக்டாக நிறுத்திடும். எங்கேயுமே இடிக்காமல் கிராஷ் பண்ணாத வகையில் நிறுத்திடும். இந்த ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் சென்சார் பார்த்தீங்கன்னா Mini 3 Proல இருக்குது. இப்போ Mini 3 இப்போ ரிலீஸ் ஆக போகிற Mini 3ல பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸை ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டவுன் கிரேடு. கேமராவை பொறுத்த வரைக்கும் சேம் 1/1.3 இன் CMOS சென்சார் இது இருக்கு பாருங்க. சேம் அதே சென்சார் தான். அப்பர்ச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1.7 அப்பர்ச்சர் தான். ஸோ அப்பர்ச்சர்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டவுன் கிரேட் பண்ணல. ஆனால் என்ன டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Mini 3 Proல 48 மெகா பிக்சலுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதே Mini 3ல வந்து 12 மெகா பிக்சலுக்கு தான் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அதை வந்து ஒரு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரோனுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டைம். Mini 3 Proல வந்து 34 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ Mini 3ல வந்து நம்ம டவுன் கிரேட் ஆகும் அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது. 38 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க Mini 3ல. ஸோ அந்த இமேஜ் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. Mini 3ல பார்த்தீங்கன்னா 38 மினிட்ஸ் ஃப்ளைட் டைமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தாங்க. இங்கே ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல இவங்க என்னென்ன இருக்குன்ட்டு. 4K HDR வீடியோ, இன்டெலிஜென்ட் ஃபீச்சர், குயிக் ஷாட் பேனரோமா, இது எல்லாமே நார்மலாக இருக்குது. லெவல் 5 விண்ட் ரெசிஸ்டன்ஸ், 10 km வீடியோ டிரான்ஸ்மிஷன் எல்லாமே Mini 3 Proல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ என்னன்னா ஃப்ளைட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைஸிங் பார்ப்போம். முக்கியமான விஷயம் ப்ரைஸிங் தான். இந்த ட்ரோனை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதே ப்ரைஸிங் தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு Mini 3 Proவோட ப்ரைஸிங்கை காமிச்சிடுறேங்க. ஸோ Mini 3 Pro பார்த்தீங்கன்னா வெறும் RC கண்ட்ரோலர். நான் வந்து டாப் வேரியண்ட்டை மட்டும் நான் காட்டுறேன். இந்த RC N1 வச்சுலாம் நான் சொல்ல போகிறதில்ல. RC அதாவது டச் ஸ்க்ரீன் இருக்க ஒரு கண்ட்ரோலர் கொடுக்குறாங்க. இந்த கண்ட்ரோலர் ப்ளஸ் ட்ரோன் பார்த்தீங்கன்னா $909. அப்படியே நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 74,000 ரூபாய் கிட்ட வருது. ஸோ நம்ம இது மட்டும் வாங்க மாட்டோம். எப்பவுமே ஒரு ட்ரோன் வாங்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு பேட்டரியோட வாங்கினா அது வேஸ்ட்டு. ஏன்னா ஃப்ளைட் டைம் கிடைக்காது. நம்ம ஒரு பேட்டரியில் வந்து ஆப்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். ஸோ பேட்டரி 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா எப்பவுமே எடுக்கணும். ஸோ இங்கே 2 வேரியன்ட் இருக்குது Mini 3 Proல. ஒன்று வந்து 47 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் கொடுக்குற பேட்டரி இருக்குது. இன்னொன்று வந்து 34 மினிட்ஸ் நார்மலாக இருக்கிற ஃப்ளைட் டைம் இருக்குது. நான் இப்போ அந்த 34 மினிட்ஸ் ஃப்ளைட் டைம் கொடுக்கக்கூடிய பேட்டரியை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டரி ப்ளஸ் இந்த RC கண்ட்ரோலர் இந்த 2 வேரியண்ட்டை சேர்த்து $1,098. $1,098னா 1098 90,000 கிட்ட வருது. ஆனால் இந்தியாவில் நமக்கு இதே ப்ரைஸ்க்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த DJI Mini 3 Pro வச்சிருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்குமே அதிகமாக தான் கிடைக்கும். சொல்ல போனோம்னா 1,05,000லேருந்து 1,10,000 ரூபாய் வரைக்குமே இந்த RC வேரியன்ட் ப்ளஸ் பேட்டரியோட கிடச்சிட்டு இருக்கு Mini 3 Pro. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 1,50,000 ரூபாய் கிட்ட, 1,00,000 ரூபாய் தாண்டிடுச்சு அப்படின்னாலே இந்த ஒரு ட்ரோனுக்கு வந்து அது கரெக்டான ப்ரைஸிங் கிடையாது. 90,000 வந்து அதிகம். ஸோ இப்போ நம்ம Mini 3யோட ப்ரைஸிங்கை பார்த்துக்கலாம். ஸோ Mini 3யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் $859. ஃப்ளைமோர் காம்போட கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ இங்கே நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க. ஃப்ளைமோர் காம்போ DJI RCன்னு போட்டிருக்காங்க. ட்ரோனு, இந்த RC கண்ட்ரோலர், அதுக்கப்புறமா 2 பேட்டரி, சார்ஜிங் ஹப்பு, அப்புறம் பேக்கோட கொடுக்க போகிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $859. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, DJI Mini 3 ஃப்ளைமோர் காம்போ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. $859. நம்ம அப்படியே ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். திரும்பியும் $859 போட்டோம்னா 70,000 கிட்ட வருது. ஸோ 70,000னா இதே ப்ரைஸ்க்கு நமக்கு இந்தியாவில் கிடைக்காது. ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோங்களேன், 85,000 ரூபாய் வச்சுக்கலாம். இந்த வேரியண்ட் தான் வந்து நமக்கு $859 கிடைக்க போகுது. Mini 3ங்கிறது Mini 3 Pro கிடையாது. சேமாக தான் இருக்குது பிக்சர் எல்லாமே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது Mini 3, அப்புறமா அந்த RC கண்ட்ரோலர், 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா. இது வந்து 38 மினிட் ஃப்ளைட் டைம். ஒரு பேட்டரி 38 மினிட்ஸ் நமக்கு ஃப்ளைட் டைம் தரப்போது. 2 பேட்டரி, 3 பேட்டரி, ட்ரோனுக்குள்ள ஆல்ரெடி ஒரு பேட்டரி இருக்குது, 3 பேட்டரி, அப்புறம் சார்ஜிங் ஹப், இந்த கேரி பேக் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபிசிக்கலாக வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. வெறும் இந்த சென்சாரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை வந்து கொஞ்சம் வேறு செல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 38 மினிட்ஸ் இதெல்லாமே சேர்த்து $859. ஸோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 859னா 70,000, நம்ம ஒரு 15,000 அதிகமாக வச்சுக்கிறோம். 85,000 அப்படின்னா கூட ஓகே. 85,000க்கு மேலே இருந்ததுனா தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அது இந்த RC N1 கண்ட்ரோலரோட ப்ரைஸிங் வந்து நமக்கு தெரியலங்க. இதோட அது பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃப்ளைட் டைம் எல்லாத்துக்குமே சேம் தான். பட் இதுக்கும் வந்து ஃப்ளைமோர் காம்போ கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸிங்கில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு RC கண்ட்ரோலர், இந்த டச் ஸ்க்ரீன் வச்ச கண்ட்ரோலர் தான் வந்து ப்ரைஸ் அதிகம்.
ஸோ இது இல்லாமல் இந்த RC N1 கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாருன்னா புது ட்ரோன் வாங்க போகிறீங்க, பிகினர் ட்ரோன் ஃபஸ்ட் டைமாக வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும் என்ன ப்ரைசிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.